டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வாழும் மதராஸ் குடியிருப்பு பகுதியில் 370 வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கின்றன. அது அரசு இடத்தில் இருப்பதாக கூறி அந்த வீடுகள் முழுவதுமாக இடிக்கப்பட்டிருக்கின்றன. இதனால் அங்கு வாழ்ந்த தமிழர்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைந்திருக்கிறது. அதற்காக முதலமைச்சர் அவர்கள் டெல்லி முதல்வருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையில் மதராசி குடியிருப்பு இடிக்கப்பட்டதால் 370 குடும்பத்தினர் வீடுகளை இழந்து வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்க வருவதாகவும் அவர்களுக்கு வேறு இடங்களில் இடம் தர வேண்டும் என்றும் தற்போது அந்த கடிதத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியில் தமிழர்கள் பிரச்சனை குறித்து டெல்லி முதல்வருக்கு தற்போது முதலமைச்சர்கள் கடிதம் எழுதியதை அந்த டி.ஆர். பாலு அவர்கள் நேரடியாக கொடுத்து தன்னுடைய கவலையும் முதலமைச்சர்கள் அந்த கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். அந்த கடிதத்தில் மதராஸ் குடியிருப்பு இடிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவிற்கு முதலமைச்சர் எழுதிய கடிதத்தில் 370 குடும்பங்கள் இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் நகர்மயமாக்கல் குடியிருப்பதால் தான் அருகில் வேலை செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை காத்து வருவதாகவும் எனவே இடிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு புதிதாக வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல திடீரென்று அதாவது 12 காலமாக வாழும் மக்களை திடீரென்று அரசு நிலத்தில் வாழ்வதாக கூறி 370 பேர் அந்த குடும்பத்தினர் வீடுகளை இழந்து தற்போது தவித்து வருவதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தங்கள் கவலையை தெரிவித்திருக்கிறார். மேலும் இடிக்கப்பட்டவர்களுக்கு புதிதாக வீடுகள் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக தன்னுடைய கவலையை தெரிவிக்கும் முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு உடனடியாக வாழ்வாதாரத்தை உருவாக்கும் வகையில் புதிய வீடுகள் நகரத்திலே கட்டித்தர வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார்.